தம்பிங்களா வணக்கம். என்னுடைய பேர் வந்து மணிவண்ணன். நான் வந்து ஒரு 15 வருஷமா ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி வந்து நம்ம ஹெல்த் வந்து அச்சீவ் பண்றது, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் ஐடியல் வெயிட்ல இருக்கேன், ஐடியல் ஃபேட்ல இருக்கேன், கொஞ்சம் ஃபிட்டா நல்லா வந்துட்டு ஆக்டிவா இருக்கேன். இதுக்கு பின்னாடி என்ன ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்றோம், எங்க கஸ்டமருக்கு நாங்கள் என்ன எஜுகேட் பண்றோமோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இது டே டு டே லைஃப் ஸ்டைல நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆரோக்கியத்துல முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பேசுவோம். அதை வந்து கொஞ்சம் மட்டும் ரிவேர்ஸ்ல பண்ணி நைட்டு வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லா இருட்டு அறையில 8 மணி நேரம் தூங்கணும். இந்த 8 மணி நேரம் தூக்கம் நீங்க அதுக்கு முன்னாடி பண்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நான் வரிசையா சொல்றேன். ஸோ 8 மணி நேரம் தூங்குறோம். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு நன்றி உணர்வு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கை வந்துட்டு கழுவணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சில இடத்துல நைட்டை தூங்கும் போதெல்லாம் கை வைக்கிறதுனால நமக்கு நிறைய பாக்டீரியாஸ்லாம் வரும். அதோட நம்ம ஃபேஸ்ல அங்கே பண்ணும்போது அது நமக்கு நிறைய வந்துட்டு தவறான விளைவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம காலை கடைன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு கிரீன் டீ காஃபிக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து சுகர் கண்டென்ட் இருக்கு. கிரீன் டீல நீங்க சுகர் இல்லாமல் குடிக்கும்போது கலோரி வேல்யூவும் குறையும், கிளென்சிங்கும் நல்லா நடக்கும், ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரீன் டீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம். ஏன்னா சூரிய நமஸ்காரம் நீங்க பண்ணும்போது அந்த சூரியன் இருக்கிற கதிர்கள் வந்து நம்ம கண்ணுல பட்டு சயின்டிபிக் ரீதியா நம்ம உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு ஆக்டிவேஷன், அந்த கேங்லியான் செல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அது வந்துட்டு நமக்கு ஆக்டிவ் ஆயிட்டு அந்த 24 மணி நேரத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுது. சூரிய நமஸ்காரம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலை உணவு. நீங்க காலை உணவு சாப்பிட்டாலும் சரி, மாலை உணவு சாப்பிட்டாலும் சரி, இரவு உணவு சாப்பிட்டாலும் சரி, சரி விகிதமா சாப்பிடணும். சரி விகிதமானா எப்படி? மேக்ரோ மைக்ரோ. மேக்ரோனா பெரிய சத்து, மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. இப்போ மாவு சத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசி, கோதுமை, மைதா இதெல்லாம் மாவு சத்து, தானியங்கள் இதெல்லாம். புரத சத்துன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா பயிர் வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் மீட்டு, சிக்கன், மட்டன், முட்டை, இதுல எல்லாம் புரோட்டீன் இருக்கு. சைவ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா பன்னீர்ல இருக்கு, பால்ல இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு. சோயா புரதம்ல இருக்கு, பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இருக்கு, அது மாதிரி இருக்கு. கொழுப்பு வகைகள், கொழுப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு நிறைய கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், நெய், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல கொழுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உயிர் சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு சொல்லுவோம். அந்த உயிர் சத்துக்கள், தாதுக்கள்லாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி நார் சத்து, இது மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி நியூட்ரிஷன் நீங்க ப்ராப்பரா எடுக்கணும். நம்ம வந்து கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, ஏதோ ஒரு பக்கம் போறோம், தேடுற எதுவும் கிடைக்கல, இருக்கிறத சாப்பிட்றது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு உடம்பு. எங்க குரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ உயிர் வாழ்ற இடம் உன் உடம்பு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, மைண்ட், சோல். இது நம்ம ப்ராப்பரா வச்சுக்கணும்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் உணவு, உணவே மருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க எண்ணம், அதுதான் உங்க செயல், அதுதான் உங்க வாழ்க்கை. ஸோ சாப்பாடுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா 80% நியூட்ரிஷன், 20% தான் ஃபிட்னஸ். அடுத்ததான் நான் சொல்ல போறது ஃபிட்னஸ். எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். பெரிய எக்ஸசைஸ், வெயிட் தூக்கணும், நான் வந்து தண்டால் எடுக்கணும், அது பண்ண அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன வருமோ அது பண்ணுங்க. அரை மணி நேரம் நடங்க, இல்லையா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வேகமா ஓடுங்க. மொத்தத்துல வந்து உங்க உடம்பு வந்து ஆக்டிவ் ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணீங்க, ஒரு வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்க உடம்புடைய ஆரோக்கியம் நீண்ட நாள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நியூட்ரிஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஒமேகா 3. இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம். இப்போ அதை இண்டெக்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒமேகா 3 நீங்க நிறைய எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 கிராம் அது மாதிரி நீங்க கவர் பண்ணணும். அது மாதிரி நீங்க கவர் பண்ணும்போது உங்களுடைய ஜாயிண்ட் ஹெல்த்து, ஹார்ட் ஹெல்த்து, பிரெயின் ஹெல்த்து, ஐ ஹெல்த்து, நம்ம ஊர்ல மீன் மாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஒமேகா 3,
சால்மன் ஃபிஷ்ல இருந்து எடுக்கிறாங்க, நிறைய சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஃபிஷ் ஆயில் அது பாருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் 8 மணி நேரம். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு நன்றி உணர்வு, நம்ம பெற்றவங்க மற்றவங்க யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமோ, கடவுள், இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி உணர்வு. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம காலை கடன் அதெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன். எப்படி வந்து நான் நியூட்ரிஷன் பற்றி சொல்லணும், பேலன்ஸ் டயட் சொல்லணும், அது மாதிரி தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன் தண்ணி முக்கியம்னா நம்ம உடம்பு வந்து 3 மடங்கு தண்ணி. ஸோ நம்ம உடம்புல வந்து லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலநீர் ஓட்டம்னு இருக்கு. எல்லா பார்ட்டு ஆர்கன்ஸு எல்லாமே வந்துட்டு மோர் தென் 70% தண்ணி தான். ஸோ வாட்டர் வந்துட்டு நம்ம ரெகுலர் இன்டர்வல் ஒரேடியாக அரை பாட்டில் ஒரு பாட்டில் குடிக்கக்கூடாது. ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு 200 ml சிப் பண்ணி குடிக்கணும். சிப்பர் வச்சு குடிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறதுக்கு, கழிவுகள் வெளியேறதுக்கு, அந்தந்த பார்ட்டுக்கு தேவையான வாட்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னு நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு, ஸ்கல்ப் நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு, நிறையா விஷயங்களுக்கு தண்ணி தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த தண்ணி வந்து நீர் சத்து இருக்கிற தண்ணியா குடிக்கிறது நல்லது. சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரிலாம் சத்து இருக்கிற தண்ணி, நீர் சத்து, ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு. இப்போ மத்தியான சாப்பாடு நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, சாப்பாடு, காய்கறி, எக்கு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர் சாப்பிட்றவங்க தயிர், அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஒரு பிளேட்டு நிறைய சோறு குழம்பு, சோறு ரசம், சோறு அப்படி இல்லாமல் ஒரு 50% சாப்பாடு, ஒரு 20% காய்கறி, ஒரு 2 முட்டை, அப்புறம் குழம்பு, ரசம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் இருந்தால் நான் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வேலை காலையிலேருந்து பண்ணது அதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் சாயங்காலம் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் முடிஞ்சால். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு லைட்டாக இருக்கணும், எளிதில் ஜீரணமாகிற மாதிரி இருக்கணும். ஒரு 7 to 8க்குள்ளே சாப்பிடணும். 7 to 8க்குள்ளே சாப்பிட்டு இந்த ப்ளூரேன்னு இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குல்ல, ஃபோனு, ஐபேடு, லேப்டாப்பு, டிவி, இதில் எல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 9 மணி, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 வருஷமா 9-9:15 அதிகபட்சம் படுத்துவோம். காலையில் வந்து ஒரு 5:30-6 மணிக்கு தான் எழுந்திரிக்கும். ஒரு சில டைம் ஏதாவது சீரியஸாக கோல் செட் பண்ணால் நேரமாக எழுந்திரிச்சு அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெகுலர் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் செட் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து டிஃபன், இட்லியோ தோசையோ. ஏன் இட்லி தோசைனா அதில் உளுத்தம் பருப்பு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்ல வர்றது, புரதம் ஆட் ஆகி, கார்போஹைட்ரேட் ஆட் ஆகி, நம்ம வந்து கையிலலாம் லேடிஸ்லாம் நிறைய கரைப்பாங்கல்ல, அதில் வந்து புளிக்கும் ஆகும். அதில் நிறைய மைக்ரோ பயோன்னு சொல்கிற அந்த ப்ரோபயோட்டிக்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ரொட்டீன். இதுதான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நைட்டு நல்லா தூங்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. காலையில் வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும், ரொம்ப முக்கியம், 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு ஏதாவது எக்ஸசைஸ். 4வது பாயிண்ட்டு தண்ணி குடிக்கணும். நம்ம வந்துட்டு சுருக்கமாக என்ன பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா, நல்லா தூங்கணும் 8 மணி நேரம். தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம வந்துட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு காலை கடனில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் முடிச்ச உடனே நல்ல நியூட்ரிஷன் நிறைந்த ஃபுட்டு, சத்தான உணவை பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிற பழக்கம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாத நீங்கள் ஒரு 5 to 10 years உங்கள் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.